சார்ட்டு. இன்சர்ஷன் சார்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நம்பரை எடுத்துட்டு, ஓகே, ஒரு நம்பரை எடுத்துட்டு அதை கொண்டு போய் இது ஒரு தனி அரே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை இந்த நம்பரை கொண்டு போய் இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, எந்த இடமோ அந்த இடத்துல போய் இன்சர்ட் பண்ணணும். இப்போ 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 23 1 விட பெருசு, கரெக்டா? அப்படி இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 வரணும், அப்புறம் தான் 23 வரணும், கரெக்டா? ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு, 1 இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 10 எடுப்பான். 10 எடுத்து இன்சர்ட் பண்ண எங்க இன்சர்ட் பண்ணுவேன்? 1க்கு முன்னாடி பண்ண மாட்டேன், 1க்கு அப்புறம் 23க்கு முன்னாடி, கரெக்டா? அப்போ 10 இன்சர்ட் பண்ணும்போது இந்த 1க்கும் 23க்கு நடுவில் இன்சர்ட் பண்ணணும். பேசிக்கா நீ என்ன பண்ணணும்னா, இன்சர்ட் பண்ணும்போது எந்த நம்பரை ஸ்வாப் பண்ணணுமோ அதை எடுத்து இது கூட ஸ்வாப் பண்ணிக்கணும், கரெக்ட்? அப்புறம் இப்போ 5 இருக்கு, கரெக்ட்? இந்த 5ஐ கொண்டு போய் எங்க இன்சர்ட் பண்ணணும்? இங்க இன்சர்ட் பண்ணணும், கரெக்டா? அப்போ 5ஐ கொண்டு போய் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை இங்க நவுத்தணும், 5ஐ மேல வச்சு இதை இங்க நவுத்தணும், இதை இங்க நவுத்தணும், அப்புறம் 5ஐ கொண்டு போய் இந்த இடத்துல போடணும். இதுதான் இன்சர்ட், கரெக்ட்? அப்ப எப்படி வந்துச்சா? அடுத்து 2ஐ நீ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 23 இங்க நவுத்தணும், 10 இங்க நவுத்தணும், 5 இங்க நவுத்தணும், அப்புறம் 2ஐ கொண்டு போய் இங்க போடணும், கரெக்ட்? சோ இன்சர்ஷன் சார்ட் கோடிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக் என்ன? ஓகே, இந்த நம்பர் இருக்கு, இதுல வந்து இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த 1 கொண்டு போய் இதை நம்ம மீதி இருக்கிற ஒரு அரேவா கன்சிடர் பண்றோம். இந்த 1 கொண்டு போய் இதில் இன்சர்ட் பண்ணணும், கரெக்டா? அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணப்ப என்ன ஆகும்? 1 4 கரெக்ட். இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும். 1 4 3 9 7. இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கிறத இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் தேர்ட் இண்டெக்ஸ் இருக்கிறது இதை கொண்டு போய் இந்த அரேல இன்சர்ட் பண்ணணும். அப்படி இன்சர்ட் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்? 1 3 அப்புறம் 4 இங்க வரணும். ஸோ நம்ம என்ன எப்படி இன்சர்ட் பண்றதுன்னா, எந்த இன்சர்ட் பண்ணுமோ அதை காமனா ஒரு இடத்துல வச்சிரு. அதுக்கப்புறம் எங்க பெரிய நம்பர் வருதோ அதை கண்டுபிடிச்சு அதை வந்து 4 எங்க தான் நவுத்திடுவோம். அப்புறம் 3 எங்க கொண்டு போட்டு, ரைட்? அப்புறம் 9 7. இப்போ 9 போய் இன்சர்ட் பண்ணணும். 9 இங்க இன்சர்ட் பண்ணவே முடியாது, எல்லாமே சின்ன நம்பர். ஸோ 9 அங்கேயே தான் இருக்கும். இப்போ 7 இன்சர்ட் பண்ணணும். 7 இன்சர்ட் பண்ணும்போது 1 3 4 அப்புறம் 7 அப்புறம் 9 வரும், கரெக்ட்? ஸோ இந்த இது வந்து ஒரு சார்ட்டட் அரே, கரெக்டா? இந்த சார்ட்டட் அரேல போய் இன்சர்ட் பண்ற. ஸோ இன்சர்ட் பண்ற இது எதை நீ இன்சர்ட் பண்றியோ அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் போகுது. அதுதான் இந்த லூப். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் போகுது. இதெல்லாம் நான் கொண்டு போய் இதில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த அரேல இன்சர்ட் பண்ணு, எனக்கு இந்த வேல்யூவை இங்க இன்சர்ட் பண்ணு. ஸோ இன்சர்ட் பண்ற லாஜிக் என்ன? நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இந்த மீதி இருக்கிற அரேல ஒரு லூப் அடிக்கணும், கரெக்டா? எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அரேல ஒரு லூப் அடிக்கணும். லூப் அடிச்சு எங்க இண்டெக்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு சார்ட்டட் இருக்கு. இப்ப 9 அப்புறம் 5. இப்போ இந்த 5ஐ கொண்டு போய் இதில் நான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? இந்த 5ஓட இண்டெக்ஸ் என்ன? 0 1 2 3 4. இந்த 4 தான் இண்டெக்ஸ். அப்ப மீதி இருக்கிற அரேல தான் லூப் அடிக்கணும். அப்ப எங்க லூப் அடிக்கணும்? 0ல இருந்து எந்த இண்டெக்ஸை நான் இன்சர்ட் பண்ண போறேனோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லூப் அடிக்கணும். ஸோ 0ல இருந்து எங்க நான் இன்சர்ட் பண்ண போறேனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் லூப் அடிக்கணும். லூப் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ விட பெரிய வேல்யூ எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இது j லூப், கரெக்டா? இதுதான் j லூப். எந்த AR of j is greater than AR of I. அப்ப இதுதான் கிரேட்டர். அப்ப இந்த இடத்துல தான் நான் இன்சர்ட் பண்ணணும். அது கிரேட்டர் இருந்தா வெளியே வந்துடுறேன். அப்ப jல எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? அடுத்தது இந்த 5ஐ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன், வேல்ன்றது. ஏன்னா திருப்பி கொண்டு போடணும்ல, அதை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா, இங்க இருந்து ஒரு லூப் வச்சுக்கிறேன்.
z அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் 9 இங்க நவுத்தணும், 7 இங்க நவுத்தணும். அப்பதானே இந்த இடம் காலி ஆகும். கரெக்டா? அப்ப z எங்க இருக்கும்? I ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? எங்க இன்சர்ட் பண்ணுவோம்? அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அதுல இருந்து எது வரைக்கும் போவோம்? இங்க தேவையில்லை, இது வரைக்கும் போனா போதும். கரெக்ட்? ஏன்னா இதையும் I ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேல்யூ இங்க நவரணும், அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இங்க நவரணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த இடம் காலி ஆயிடும். அப்ப I ல இருந்து J விட கிரேட்டரா இருக்கும். இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தான் வரணும். I ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எங்க இன்சர்ட் பண்ண போறோம்? இங்க தான் இன்சர்ட் பண்ண போறோம்ல, அந்த இண்டெக்ஸ் போகுது. அதுக்கு இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும் இது. ஸோ இதை விட கிரேட்டரா இருக்கிற வரைக்கும் Z வந்து இங்க இருக்குது ஒரு வாட்டி, இங்க இருக்குது ஒரு வாட்டி. ரைட்? என்ன பண்றோம் அதுல? இந்த AR of Z is equal to AR of Z minus 1. அப்ப இந்த 9 இங்க வந்துருமா? AR of Z இதானே, I தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப AR of Z இந்த 5, Z minus 1 இது. இப்ப 9 வந்து இங்க வந்துருமா? லூப்ல அடுத்த வாட்டி போகும்போது Z இங்க இருக்குமா? அப்ப AR of Z is equal to AR of Z minus 1. AR of Z is equal to Z minus 1 என்ன? 7. அப்ப 7 இங்க வந்துருமா? இப்ப J இங்க இருக்கு. இப்ப லூப் முடிஞ்சிரும். ஏன்னா Z is equal to J. இப்ப வெளியே வந்துருச்சா? வெளியே வந்தா நம்ம J தான் இன்சர்ட் பண்ண வேண்டிய பொசிஷன். அதுல ஏற்கனவே இந்த காமனா வச்சிருக்கல வேல்யூ, அதை கொண்டு வந்து அங்க போட்டுரும். அந்த 5 இங்க வந்துரும். இதுதான் இன்சர்ட் பண்ற லாஜிக். இது இன்சர்ட் பண்றது ஒரு வேல்யூவா நீ இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி ஃபங்க்ஷனா போட்டா it is little easy to check. And all the test cases, let's check if all the test cases pass. So all the test cases have passed.